வணக்கம் கும்பராசி ராகுகேது பெயர்ச்சி 2025 எங்களுக்கு எப்படி இருக்கு? ஸோ லாஸ்ட் 18 மந்த்ஸாக 18 மாதமாக உங்களுக்கு ராகுகேது 2ஆம் பாவம் மற்றும் 8ஆம் பாவத்தில் இருந்தாங்க. இப்போது ஆன்டி கிளாக் வைஸாக மாதிரி உங்கள் ஓன் ராசிக்கு ராகுவும் 7ஆம் பாவத்தில் கேதுவும் போகிறாங்க. ஸோ இந்த 1-7 ஆக்சஸ் கர்மிக் ஆக்சஸ் எப்படி இருக்கும்? நிறைய நெகட்டிவாக கேட்குறோங்க. நீங்களும் எங்களுக்கு வேறு நெகட்டிவாக எதாவது சொல்லாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லா கேட்குது. நம்ம பாசிட்டிவ்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ என்னென்னலாம் பாசிட்டிவாக நடக்கும்? கண்டிப்பாக வருமானம் இன்க்ரீஸ் ஆகும், லாபம் தொழில் கண்டிப்பாக முன்னேறும். ஏன் அப்படின்னா உங்களோட ராகுவை குரு பார்க்குறாரு. குரு உங்களோட லாபஸ்தானாதிபதி. அவர் லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு, உங்கள் ராசி இருக்கிற ராகுவையும் பார்க்குறாரு. இது ஒரு விதமான யோகம், குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணும் உங்களுக்குன்னா, உங்களை முயற்சிகளை கொஞ்சம் கண்டிப்பாக கூடுதல் பண்ணும். ஸோ நீங்களாகவே ஒரு 1.5 வருஷமாக கொஞ்சம் ரொம்ப எனக்கு முடியலைங்க, டிப்ரெஸ்டாக இருந்தது, இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா கூட இப்போ திடீர்னு உங்களுக்கு ஒரு உற்சாகம், உத்வேகம் நமக்குள்ளேயே வரப்போகுது. அதனால் என்ன பண்ண போகிறோம்? நம்ம சுய முயற்சிகளை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். சனியும் உங்கள் பாவத்துலேருந்து நகர்ந்து 2ஆம் பாவத்துக்கு போயிருக்காரு. அவர் பாத சனி, இன்ஃபேக்ட் கொஞ்சம் லாப சனி 2ஆம் பாவத்தில் இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் உங்கள் ராசி அதிபதி அவரும் லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணுவார். ஸோ உங்களோட தொழில் முன்னேற்றங்களும் வருமானங்களும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். நான் படிக்கிற பசங்களுக்கு எப்படி இருக்குது? ஃபஸ்ட் கிளாஸ் டைம். நீங்கள் உங்கள் நேரத்தை வீண் பண்ணாமல், விரயமாக்காமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க படிப்பில் அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் அமோகமாக இருக்கும். 1.5 வருஷம் 2 வருஷம் கழித்து நீங்கள் போட்ட முயற்சிக்கு உண்டான அழகான ஒரு லாபம் அங்கேயும் நமக்கு கிடைக்க போகுது. ஒரே ஒரு வார்த்தை, ராகு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நல்லா பூஸ்ட் பண்ணும், பட் சம்டைம்ஸ் ஓவர் கான்ஃபிடன்ஸை கொடுத்துரும். அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் எங்கே வருதுன்னு பார்த்து அங்கே நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட ஈகோவை கொஞ்சம் லெட் பண்ணிடணும். ஈகோ இல்லாமல் விஷயங்களை அப்ரோச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பாதைக்கு ஒரு அழகான பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சி. அதே மாதிரி உங்களுக்கு கேது 7ல் இருக்காரு. அதனால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, 8ஆம் பாவத்தை சனி பார்க்க போகிறாரு. 7ல் கேது இருக்கிறதுனால கொஞ்சம் சுற்றி இருக்கிறவங்கள பாலிட்டிக்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். எனிவே நான் சொன்ன மாதிரி குருவோட பார்வை உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால அதுலேருந்து நிறைய விஷயங்கள்லேருந்து நீங்கள் தப்பிச்சிடுவீங்க. ஸோ கொஞ்சம் சுற்றி இருக்கிற நட்பு, குடும்பம், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எதனாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. பட் புது முயற்சிகள், புது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது நீங்கள் யோசித்து கேர்ஃபுல்லாக சைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாகவே நல்லதாக நடக்கும். இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு எல்லா நன்மையும் தரட்டும். ஆல் த வெரி பெஸ்ட்.